ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தனுஷ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெட் ரேஸ் பார்ட் 2. இங்கே டெட் ரேஸில் புது அப்டேட் இருக்கா. ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டுருக்காங்க. ட்ரெயின்ஸ் என்னென்ன பார்க்கலாம். எப்படி இருந்தால் நம்மக்கிட்ட பான்ஸ் இருக்காது. எவ்வளோ காசு வேணும்னு கேட்கான்னு பார்க்கலாம். எவ்வளோ பான்ஸ் வேணும் பார்க்கலாம். 225 இது கேட்டிருக்கா. அது மாதிரி ட்ரெயின் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இப்போ 10 தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 கிளாஸ் ஒரு கிளாஸ் நான் வாங்கினேன். இன்னொருத்த என்னோடய ஃப்ரெண்டு இது கொடுத்தான். பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். நான் மைனர் கிளாஸ் நான் வாங்கினேன். என் ஃப்ரெண்டு பேக் மாஸ்டர் கொடுத்தான். அது செம்ம ஓப்பியாக இருக்குது கைஸ். நான் எப்படி ஏன்னு சொல்ல. சரி, ஆனால் டீமில் கூப்பிடலாமா? சரி மீன்ஸ் சரியா. சரி, who want a team? யாருக்கு இப்படி நல்ல கிளாஸ் இருக்கு? வேம்பயர் அவன் சோலோ இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவான். சரி, என்னடா பண்ணுறது? யாராவது சரி, 2 பிளேயர் இது போகலாம். லாபிலே நான் இந்த வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஏவின்னு ஒருத்த பையன் இருக்கு, அவனை கூப்பிடலாம். ஏவி வான டுவோ சரி. அந்த அவன் ஃபாலோ பண்ணி போனான். சரி, இந்தியன் பால் ஒருத்தர் இருக்கான். ஜாயின் ப்ரோ, ஜாயின் பண்ணு. உன்னை யாருமே ஜாயின் பண்ண மாட்டீங்களா? யாரா இனிமே வர மாட்டேங்காங்க. சரி, நான் இவன்கிட்ட பண்ணலாம். டூவா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், 4 பேர் வேறு யாருமே சேர்த்துக்கக்கூடாது. நியூ பிளேயர் ஒரு நியூ கிளாஸ்லாம் வச்சுக்க முடியாது. இங்கே இப்போ பேக் மாஸ்டரில் உல்ஃப் இருக்கும். உல்ஃப்ஸ் நம்ம ஏமாற்றிட்டான். ஏன்டா ஏமாத்தின? சரி, நாம் இவனை ஜாயின் பண்ணிக்கோ. இந்த வாட்டியாச்சு ஏமாத்தாத. அதுக்கப்புறம் நீ நல்லா இருக்க மாட்ட. ஏய், என்னடா கழட்டி விட்டு போக மாதிரியே இருக்கான் பார்த்தோன்னா. அதுதான் என்னோட இது. பார்த்தோன்னா இருக்கான் கழட்டி விடுற மாதிரியே இருக்கான். இல்லை, கழட்டி விடல. நான் நினச்சேன் இன்னைக்கு நானே சோலோ என்ன பண்ணணும்மா. நான் சோலோ பண்ணால் செம்மையாக போர் அடிக்குமே. சரி, ஐயோ கேம் ப்ளே பாஸ்ட்டான். இந்த கோல்டு எடுத்து நாம் எடுத்துக்கணும். நாம் தான் முதல்ல எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் என்னால் கன்று வாங்க முடியும். ஸ்டீல் பண்ணிட்டாங்க. ஏன்டா ஸ்டீல் பண்ண? அவள் அப்படி சொல்கிறான். சரி, நான் டூ சம்திங். இன்னும் வைக்கலாம். அப்போ தான் அடப்பாவி பயலே.
சிவா டக்கு டக்குன்னு போகலாம். ஆமாம், என்னோடய ஊல்ஸை நான் விட்டுறக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். சின்னக்குட்டி பப்பீஸ் விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் தான் டவுன் கிளியர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக ஆகிடும். சரி, வந்து நான் இது ஓப்பன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா மூணு ஊல்ஸு இது ஸ்டோர் பண்ணிக்க. ஏன்னா இது பப்பீஸ், என்னோடய இது ஊல்ஸு. இதோட ஸ்பெஷல் எபிலிட்டி அடப்பா விட்டே உனக்கு வெல்டு பண்ண கூட தெரியலடா. சரி, நோ பண்ண போடா. ஏன்டா குதிச்சேன் ஏன்னே தெரியல. மேலே அதுக்கு நியூஸ் பேப்பர் ஓட்டிட்டு தேவையில்லாம மேலே. எனக்காகவே வருவாங்க கைஸுங்களா. நான் ஒட்டுவேன், நான் வெல்டு பண்ணுவேன். ஆனால் இவங்க பண்ண மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் அவன் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. என்னை கழட்டிட்டு ஓடிடும். இதுதான் அவங்களோட பிளான். இன்னுமே என்கிட்ட 20 rupees இருக்குது, நான் வாங்கவே இல்லை. நான் கோல் வாங்கியிருந்தா நல்லா இருந்துக்கும் கைஸ். விட்டு மறந்துட்டு நான் வாங்க நினச்சின்னு விட்டுட்டேன். எவ்வளோ நல்லாவா இருக்காவே நேவி வாங்கினுப்பான்னு நினச்சேன். சரி, இவனே வா. இது ஃப்ரீயாக காசு தான். தள்ளுறா டேய். ஆமாம், இது இந்த இவனோட இந்த கோப்ஸ் வந்து இந்த இது நட்டு ப்ரோ டிப்ஸ் சொல்கிறேன். நீ அவுட்டில் வந்து கில் பண்ணி ஹார்ஸ் தான் செத்து கண்டுக்கும். சரி, எனக்கு பிளாக் கலர் ஹார்ஸ் கிடச்சிது. ஏன்டா நான் குதிச்சேன். நம்மக்கிட்ட ஹார்ஸ் இருக்கிறது நல்லது தான். சதுன்னு போய் எங்கேயோ நான் போகிறேன். எல்லாமே லூட் பண்ணியிருப்பானா இல்லை எல்லாமே விட்டு இருந்திருப்பானா? என்னடா நீ டாட்டா மாதாண்டா விட்ட. டாட் வந்து லேட்டர் கேம்லேருந்து கிடைக்கும். அப்போ இது 40 ரூபா தரணும். அதுக்கு இப்போ வந்து வச்சு வாங்கிட்டானா ஃப்ரீ தானே. இந்த ஹார்ஸ் வந்து ரொம்ப இது ஸ்பீடாக பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹார்ஸ் வந்து இங்கே வெல்டு பண்ணியிருக்கேன், வெல்டு பண்ணி வச்சுக்கிறேன். இதிலேருந்து என்னோடய சாக்கில்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கேன். டேய் வேணாண்டா, ஹார்ஸை ஷூட் பண்ணாத. என்னடா பண்ண, எங்கடா போன? ஏன்டா குதிக்கிற, ஏன் குதிச்சு நிற்க? வாட்டா என்னடா சொல்கிறேன், வாட்டர் தான் நினைக்கிறேன். இவன் சமாளிச்சுப்பான். டேய் பாவிடா. என்னோட ஆமோ கூட கலெக்ட் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்க மாட்டேடா. நைட் இருட்டாச்சுன்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப கஷ்டமான வேலை பண்ண போகிறேன். அச்சின்னா
அது நான் ஸ்டோர் பண்ணிக்க. நான் அன்ஸ்டால் பண்ணிட்டேன். டெக்னிக்கல் ஃபால்ட் காய்ஸ். ஸ்கில் இஷ்யூ. ஏன்டா இது புல்லட்ஸில் ஏன்டா இதில் யூஸ் பண்ணுற? இதில் யூஸ் பண்ணால் புல்லட்ஸில் ஒன்றுமே கிடைக்காதுடா உனக்கு. இன்னும் அச்சான் ஜங்க்கு. எங்கடா வச்ச ஜங்க்கு? டே அழப்பா என்னை காப்பாற்றிட்டாங்க. எங்கடா போன? ஏ ஏ ஏ என்னடா அட்டாக் பண்ணுதுன்னு? ஓ ஹெல்ப் பண்ணடா. எனக்கு எங்கே என்ன பண்ணதான் எனக்கே தெரில. நான் என்ன பண்ணேன்? எங்கடா இருக்கேன்? இங்கே இருக்கான் நிம்மதி. நான் வந்து நான் அவுட் ஆகிட்டேன்னா என்ன இப்போதைக்கு ஹெல்த்து தான் முக்கியம். என்ன பண்ணுற? சரி ஆமாம், எனக்கு நைட்டில் இது கண்ணில் மொபைலில் விளாடுறல, அதான் போச்சு. யாரை நான் அவுட் ஆக்குனது? சரி நான் வந்து வேறு தானே பண்ணலாம். இந்த கன்று செய்யவே இல்லை. என் கன்று எடுத்துக்கலாம். அதனால் என்னால் சுத்தமாக டிஃபெண்ட் பண்ண முடியல. நான் மைனரை ட்ரை பண்ணலாம். இல்லை வேணாம். எனக்கு யாராவது தெரிஞ்சவங்களாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். சரிங்க காசு, நான் யார் எனக்கு பேக் மாஸ்டர் கிளாஸ் வந்து யாருக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணலாம் காமிக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு நான் சொன்னோன்னே எனக்கு நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் சொன்னோன்னே அவன் தன்ட்டா. இந்த நானும் ஹெல்ப் பண்ணுறேன். சேண்டா என்னை விட்டு போகிற கண்டக்டர் சூப்பர் கிளாஸ் வச்சுருக்கேன். நானும் ஹெல்ப் பண்ணுவேல. என் பான்ஸ் கலெக்ட் பண்ண தான் போவேன் நினைக்கிறேன். இவன் கிட்ட போகலாமா? ஏன்டா 4 பேர் போகிற? இவன் என்ன கிளாஸ் வச்சுருக்கான்? நன்னா டெஞ்சி ஜி ஏஜி டெஞ்சி நோ கிளாஸ் தான் நிற்கேன். ஆமாம் ஆமாம் 2 வேல்யூ டபிள்யூ. நான் வின் பண்ண போகிறேன். நான் கன்று வாங்குவேன். நேவி வாங்கிட்டு நான் வச்சுப்பேன். யாருக்கும் தர மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு எப்போவுமே என்ன ஒன்றுமே தர மாட்டாங்க. பார்த்தீங்கனாலே எப்போவுமே சும்மாவே. யூ பைன்லாம் பட்டா பை. இது வந்து இது வச்சு சேஃபில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டைனமைட் இருக்குது. சரி என்ன முடிஞ்ச நான் உனக்கு அந்த ப்ரோ டிப் காமிக்கிறேன், சொல்லித்தரேன். ஆமாம் உல்ஃப்ஸ் எனக்கு காட்டுறேன். பேக் மாஸ்டர் மறந்துடுறேன். நோ கிளாஸாக முன்னாடி வச்சுருந்தேன்னா நோ கிளாஸாக நினச்சின்னு இருந்தேன். இப்போ தான் ஞாபகம் வருது. நோ கிளாஸாக இருந்த மாதிரி அப்படியே பழகிச்சு கிளாஸ் ஐட்டம்ஸு. இந்த டெஞ்சி பையன் வந்து நினைக்கிறேன் நான் சரியாகவே வெல்ப் பண்ணல. டே அட போங்கடா. என்னடா இது இப்படி வச்சு? அவ்வளோதான். கோழியும் உள்ளே கூட போட மாட்டேன். யாரும் இல்லை, நான் தான் எல்லாம் பண்ணும். சரி ஸ்டோரா?
சரி நான் இப்போதைக்கு ஒரு ஸ்பேஸ் இது ஆகாமல் இருக்கும். என்னடா ஒருத்த ஆளக்கானும் எத்தனை பேர் இருக்காங்க? நான் தெரிஞ்சிடாண்ணா போச்சுடா. இவன் பண்ண பேர் எல்லாம் தேவை பண்ணப்பான். கோல் நீ வாங்கலை, நான் தான் வாங்கினேன். என்ன பண்ணது? இந்த காலம் என்னென்ன பண்ணது தெரில. என்ன குச்சா நான் விட்டு போயிடுவேன். எனக்கு ஒரு பேட் ஃபீலிங்காக இருக்குது அவன் பற்றி. ஏன்னா அவள் தான் நூறு மாதிரியே இருக்கான், குச்சின்னு இருக்கான். நான் அப்படியே கீழே விட்டுட்டேன்னா உன்னை விட்டு போயின்னே இருப்பேன். இப்போயே சொல்லிட்டேன்டா, நான் சொல்கிறது கேட்க அப்போது. ஆமாம், இந்த உல்ஸ் இருக்குது. உல்ஸா என்னது இது? ஹாஸா? ஹாஸ் தான். தேவலாமல் போட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று பில்டிங் கிடைக்கலாம், நான் அவ்வளோதான். நம்ம காலி. பில்டிங்கே இல்லைனா கிடைக்கலனா நான் தான் போனேன் எக்ஸ்பிரஸ். நான் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்பர் நான் கம்ப்ளீட்டே பண்ணல. ஏன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குன்னா அதனால தான். இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல நின்னாகணும். ஏதாவது ஹவுஸ் தாடா. கடவுளே. ஆமாம், கோல் தண்டான். நல்லா இருக்கும் கடவுளே. ஏன் இப்போ வந்து இது லேட் ஆகிடுச்சு. ஏன்னா லேட்டான ஒன்று ஏன்னே தெரில. லேட் ஆகிடும். ஏன்னா ஒரு ஹவுஸ் லூட் பண்ணதுக்கு ஒரு நைட் ஆகிடும், டக்குன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு டவுனுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நைட் ஆகிடும். அதுக்கப்புறம் மைனர் சாமி வந்து அப்படியே அவ்வளோதான், கபூம், அவ்வளோதான், காலி. நாம் என்ன பண்ணதே தெரியாது. நல்லா சின்னது காடு. அவன் ஒரு வாரம் கூட பண்ண மாட்டேங்கான். அவன் அதுவே பண்ண மாட்டேன். நான் தான் எல்லாம் பண்ணேன். எல்லாம் வந்துட்டு எனக்கு தான் இங்கே எல்லாமே எனக்கு தான். ரொம்ப லக்கியாக 2 கோல் கட்சிக்கு. நான் ஃபஸ்ட்டு பேங்க் வந்து லூட் பண்ணிட்டு நானே சோலா. இவன் போயிடுவான் எப்படி இருந்தாலும், அவனே ஓடிடுவான். இல்லை இருந்தான்னா நான் முடிஞ்சதுக்கு நான் என்னோடய ஃபஸ்ட்டு இன்னும் நான் முடிக்கலாம். இல்லை எங்கள் அப்பா கூப்பிட்டுட்டானா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. நான் தான் கண்டக்டர், எனக்கு தெரியும் நான் எங்கே நீங்கள் இருக்கணும். நோய்ஸா? நான் பண்ணுறது நோய்ஸா? ஐயோ, ஒரு வாரம் கூட பண்ணல. ஆனால் சொல்ல அவன் ஐநோன்றான். இப்போல்லாம் என்ன சொல்கிறது? இப்போ வந்து 7,000 வந்து 8,000 மாற்றிட்டாங்க டவுனில். ஃபஸ்ட்டு டவுன் அதனால் நைட் ஃபுல்லாக இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். 7,000 வந்து நின்றுடுவேன். 7,000 to 8,000 ஃபஸ்ட் டவுன் கச்சிடும். சரி, இங்கேயே பிரேக் போட வேண்டியது தான். இங்கேயே உக்காந்துக்கான். அவன் போகலான்னு சொல்லிட்டு நைட்டில் போயிட்டு கண்ணை தேவை அந்த மைனஸ் ஆகி வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒரே போடு. அவர் மைண்ட் கிராஃப்டில் திருப்பி வர மாதிரியே இருக்கும். அவன் என்கிட்ட காசுக்கா பார்க்குறது லீடர் போ இல்லை கேட்கலாம். கொஷின் மார்க் போட்டு கேட்கலாம். இது கொஷின் தானே கேட்குவா? இவனே நோ போடுறான். நான் நாளைக்கு
5 AM கிளம்பிடலாம். அப்போ தான் வந்துருக்க கரெக்டாக இருக்கும் டைமுக்கு. இப்போ ஐயோ ஜாமி வந்துச்சு சொல்லதுக்குள்ளே. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தரான். 10லேயே தள்ளினே போகிறான். ஆமாம், என்கிட்ட உல்ஸ் இருக்கு. அது யூஸ் பண்ணி ஒரே டவுன் சிங்கிளாக யூஸ் பண்ணி நிறைய உல்ஸ் இருந்தால் செம்ம ஈஸியாக ஒரு போட்டுடலாம். ஸ்டோரு ஓப்பன். ஐயோ என்னடா நான் நைட் என்ன நினச்சின்னு பார்க்கலாம். என்னை ரிவைவ் பண்ணுவானா? இல்லை, நோ சான்ஸ். ரிவைவ் மீ. இல்லை அவனும் செத்துட்டானா? போங்க கைஸ். சரி, நாளைக்கு வந்து நான் என்ன கேம் வீடியோ போன சொல்லுங்கள். என்ன கேமில் வீடியோ? இதுதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட். எனக்கு யார் எனக்கு கிளாஸ் கொடுத்தாங்க தெரியுமா? இது வந்து காமிக்கேன். இதில் ஃபைட்டர்ஸ் இல்லை இதில் வரவே இல்லை. டோபின்னு எவனோ கொடுத்தான். ஆமாம், டோரிம் இல்லை, அவன் தான் நினைக்கிறேன். அவன் வந்து இந்த பேண்டு போட்டிருந்தான் அவன். ஆமாம், கோடி பிக் ஃபேன். பிக் ஃபேன் இவன் தான் தந்தான். இவனை தான் நான் பாட்டுனா அவனுக்கு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் த கிளாஸ் ப்ரோ. அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் யோசிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் காய்ஸ். பாய். நாளைக்கு வந்து இவங்களோட வீடியோ நாளைக்கு என்ன உலகம். இந்த உலகனால இந்த வீடியோவில் பிடிக்காது. சரி, நாளைக்கு வந்து நான் உங்களோட வீடியோவில் பார்க்கறேன். பாய் டாட்டா.